Hello students, last video la stock exchange and functions of stock exchange பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரேட் பண்ணப்படுது, தட் இஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணப்படுது, எப்படி அதற்கான செட்டில்மெண்ட் என்கேஷ்மெண்ட் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர். ட்ரேடிங் அண்ட் செக்யூரிட்டி இஸ் நவ் எக்ஸிக்யூட்டட் த்ரூ an online screen based electronic trading system. இன்னைக்கு ட்ரேடிங் செக்யூரிட்டிஸை வந்து நம்ம வந்து பை பண்ணுறதும் சேல் பண்ணுறதும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிடுச்சு. ஆன்லைனில் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸ்க்ரீன் பேஸ்டு எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம் தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. சிம்ப்ளி புட் ஆல் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஆர் டன் த்ரூ எ கம்ப்யூட்டர் டெர்மினல். கம்ப்யூட்டர் டெர்மினல் மூலம்தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை வந்து வாங்குறதோ, ஷேர்ஸையோ டிபென்ச்சர்ஸையோ பாண்ட்ஸையோ வாங்குறதோ விற்கிறதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக தான் இன்றைக்கி வந்து ஆன்லைன் மூலமாக தான் நடக்குது. தேர் வாஸ் எ டைம் வென் இன் த ஓப்பன் அவுட்க்ரை சிஸ்டம் செக்யூரிட்டிஸ் were bought and sold on the floor of the stock exchange. Under this auction system, deals were struck among brokers, prices were shouted out and the shares sold to the highest bidder. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஆக்ஷன் ஏலம் எடுக்கிற இடம் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஏலம் நடத்தக்கூடிய ஒரு இடமாக தான் அங்கே இருக்கும். அந்த ஏலத்தை விடுறவங்க வந்து ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ண மாட்டாங்க. அங்கே அந்த பொருளை ஏலம் எடுக்கிறதுக்காக வர்றவங்க தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பிட்டர், அதிக அளவுக்கு வந்து யார் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை, தட் இஸ் அந்த அவங்க ஏலம் எடுக்கக்கூடிய அந்த பொருளை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹையஸ்ட்டாக பிட் பண்ணுறாங்களோ, ஏலத்துக்கு பணத்துக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ராடக்டை வந்து கொடுப்பாங்க. However, now almost all exchange have gone electronic and trading is done in the broker's office through a computer terminal. ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் செக்யூரிட்டிஸை வந்து நான் வாங்கணும் செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் இப்போல்லாம் வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் டெர்மினலில் இருக்கனால புரோக்கர்ஸ் ஆஃபீஸில் வந்து எனக்கான இந்த ஷேரை நான் வாங்கணும், இந்த ப்ரைஸில் நான் வாங்கணும், இந்த எவ்வளோ அதாவது எவ்வளோ குவான்டிட்டியில் நான் வாங்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம சொன்னால் போதும். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரோக்கர்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க த்ரூ இந்த கம்ப்யூட்டர் டெர்மினல் மூலிமா. A stock exchange has its main computer system with many terminals spreads across the country. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய இந்த மெயினான கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மெயினான கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து அதற்கான லாகின்ஸ் எல்லாமே வந்து அந்த புரோக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கும். ட்ரேடிங் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் தி ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளோர் டு தி புரோக்கர்ஸ் ஆஃபீஸ். அப்போது ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து புரோக்கர்ஸினுடைய ஆஃபீஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு லிங்க் மூலிமா வந்து அந்த பையிங் ஆஃப் செல்லிங் செக்யூரிட்டிஸ் வந்து நடக்குது. எவ்ரி புரோக்கர் ஹேஸ் டு ஹாவ் ஆக்சஸ் எ கம்ப்யூட்டர் டெர்மினல் தட் இஸ் கனெக்டட் டு த மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒவ்வொரு புரோக்கரும் ஓகேவா, அதாவது இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு ஷேரை வாங்கணுன்னா அவர் முதல்ல யாரை அப்ரோச் பண்ணணுன்னா புரோக்கரை வந்து அப்ரோச் பண்ணணும். அந்த புரோக்கர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெஜிஸ்டர்டு பண்ணப்பட்ட ஓகேவா ரெஜிஸ்டர்ட் பண்ண ஒரு புரோக்கராக வந்து அவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவரால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய அவர் ஒரு கனெக்ட் பண்ணி அந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து அந்த இடத்துல நடக்கும். இன் தி ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் எ மெம்பர் லாக்ஸ் ஆன் டு த சைட் அண்ட் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஷேர்ஸ் ஹீ விஷஸ் டு பை ஆர் செல் அண்ட் த ப்ரைஸ் இஸ் ஃபெட் டு தி கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அந்த பர்டிகுலர் புரோக்கர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த கம்பெனியினுடைய ஷேர் வந்து இந்த ப்ரைஸில் இந்த குவான்டிட்டியில் எனக்கு வாங்கணும் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புரோக்கர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய லிங்க்கு அண்டு ட்ரேடிங்கும் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும்.
ஓகேவா. the software is so designed that the transaction will be executed when a matching order is found from a counterparty. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகேவா. அந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் எல்லாமே வந்து நடக்குது. இப்போ வந்து ஒரு பப்ளிக் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஸோ கம்பெனி வந்து இந்த குவான்டிட்டியில் இந்த ப்ரைஸ் வரும்போது, அதாவது இப்போ அந்த கம்பெனி செக்யூரிட்டிஸினுடைய ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 90 ரூபாய் வரும்போது எனக்கு இந்த செக்யூரிட்டிஸை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு வந்து புரோக்கர் கிட்ட அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஸ்டமில் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணும்பொழுது அந்த லெவலுக்கு அந்த செக்யூரிட்டிஸோட வேல்யூஸ் ஃபால் ஆகும்பொழுது, ப்ரைஸ் வந்து 90ஆக இறங்கும்போது, அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஷேரை வந்து வாங்குவாங்க. இதுதான் வந்து புரோக்கரனுடைய வேலை. ஓகேவா. ஸோ the whole transaction is carried on the computer screen with both the parties being able to see the prices of all the shares going up and down at all times during the time that business is transacted and during the business hours of the stock exchange. business hours stock exchange னுடைய business hoursல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நம்ம இண்டிவிஜுவல் பர்சன் பார்க்கலாம், அதாவது டிமெட் அக்கௌண்ட், அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். புரோக்கர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரைஸஸ் வந்து மேலே இறங்குறது, எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது, ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு, ஃப்ளக்சுவேட்டாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு சரியான அவங்களுக்கான நேரம் வரும்பொழுது அந்த டைமில் வந்து அந்த பிஸ்னஸ் ஹவர்ஸில் அவங்க அந்த செக்யூரிட்டிஸை வந்து வாங்குறதோ விற்கிறதோ வந்து செய்யலாம். The computer in the broker's office is constantly matching the orders at the best bid and offer price. ஸோ brokers ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கஸ்டமர்ஸினுடைய தேவை எந்த கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸு என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு அவங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிடுறதுனால கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க வந்து அந்த ஆர்டரை வந்து அவங்க எடுத்துருவாங்க. தோஸ் தட் ஆர் நாட் மேட்ச்ட் ரிமெயின் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் ஆர் ஓப்பன் ஃபார் ஃபியூச்சர் மேட்சிங் டியூரிங் த டே. இன்கேஸ் அவர் சொன்ன நாளில் வந்து அந்த ஷேர்ஸை வந்து வாங்க முடியல, அதாவது அவர் சொன்ன ப்ரைஸுக்கு வந்து அந்த ஷேர்ஸ் வேல்யூ வரல அப்படின்னா அவங்க மறுபடியும் வெயிட் பண்ணி மறுநாள் வந்து அந்த ஷேர் வேல்யூ வரும்போது தான் அந்த செக்யூரிட்டிஸே வந்து அந்த புரோக்கர் வந்து வாங்குவாங்க. ஓகேவா. ஸோ எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங்ஸ் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ். இதில் வந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து செக்யூரிட்டிஸை வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறாங்க ஒரு புரோக்கர் மூலியமாக. இதில் வந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங்ஸு ஸ்க்ரீன் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம்னால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரன்சி as it allows participants to see the prices of all the securities in the market while business is being transacted. They are able to see the full market during real time. ஸோ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி நேமும் வரும், அந்த கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது, அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, ப்ராஃபிட்டில் போதா, லாஸில் போதா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து லைவாக வந்து பார்க்க முடியும். அதாவது யார் மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் பார்க்க முடியும், அந்த புரோக்கர்ஸ் ஆஃபீஸில் உட்காந்து அவங்களால அதை பார்க்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி அந்த இடத்துல இருக்குது. இட் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பீயிங் பாஸ்ட் ஆன், thus helping fixing prices efficiently. The computer screens display information on prices and also capital market developments that influence share prices. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி அந்த சில கம்பெனிஸ் ரிலேட்டட் அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் பொழுது பப்ளிக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க எந்த கம்பெனி செக்யூரிட்டிஸை வாங்கணும், என்ன ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸையும் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஓகேவா. ஸோ இட் இன்க்ரீசஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இஸ் தேர் இஸ் ரிடக்ஷன் இன் டைம், காஸ்ட் அண்ட் ரிஸ்க் ஆஃப் எரர். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ஸாகவும் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் இருக்குன்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைம், அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிற தன்மை, இது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு எல்லாமே லைவ்ல ஸ்க்ரீனில் வந்துடுது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியோ இல்லை வந்து அங்கே வந்து ஏமாற்றப்படக்கூடிய சூழலோ அந்த இடத்துல வந்து கிடையவே கிடையாது. பீப்புள் ஃப்ரம் all over the country and even abroad who wish to participate in the stock market can buy or sell securities through brokers or members without knowing each other. So all over நம்ம கண்ட்ரியில்
மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து வந்தோம் இல்லை வந்து அப்ராட்ல இருந்தும் கூட அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா அவங்களுடைய செக்யூரிட்டிஸை பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ முடியும். அந்த புரோக்கர் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த அவசியமே வந்து இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. தட் இஸ் தே கேன் சிட் இன் த brokers ஆஃபீஸ், லாக் ஆன் டு த கம்ப்யூட்டர் அட் த சேம் டைம் அண்ட் பை ஆர் செல் செக்யூரிட்டிஸ். நிறைய பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த brokerage புரோக்கர்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸாக வந்து செயல்படுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அவங்க நமக்கு கொடுத்த அந்த ஐடி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஐடிக்குள்ளே போய் நம்ம வந்து நம்ம ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது, என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் வந்து கம்பெனிஸ் இருக்குது, என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன ஷேர் ப்ரைஸஸ் போயிட்டுருக்கு, என்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். திஸ் சிஸ்டம் ஹேஸ் enabled a large number of participants to trade with each other, thereby improving the liquidity of the market. ஸோ இந்த சிஸ்டம்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸில் வந்து அவங்களால இன்வால்வ் ஆக முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அடுத்தது, a single trading platform has been provided as business is transacted at the same time in all trading centers. Thus all the trading centers spread all over the country have been brought onto the one trading platform, that is the stock exchange. All over in countryல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் சென்டர்ஸ் வந்து அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா மட்டும்தான் ட்ரேடிங் நடக்கும். தட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுவும் ஆன் த கம்ப்யூட்டர். ஓகேவா? எல்லாமே ஸ்க்ரீன் பேஸ்ட் தான், எல்லாமே ஆன்லைன் தான். யாரையும் போய் மீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம ஸ்க்ரீன்லேயே வந்து நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஓகேவா? நவ் ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் ஆர் ஆன்லைன் ட்ரேடிங் இஸ் த ஒன்லி வே இன் விச் யூ கேன் பை ஆர் செல் ஷேர்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங் தான் இன்றைக்கி வந்து நடக்குது. தட் இஸ் பர்சனாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ஷேர்ஸ் கேன் பி ஹெல்ட் எய்தர் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆர் அன் எலக்ட்ரானிக் புக் என்ட்ரி ஃபார்ம் ஆஃப் ஹோல்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஷேர்ஸ் கேன் ஆல்சோ பி அடாப்டட். ஷேர்ஸை வந்து இப்போ வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம வாங்கி அதை சேவ் பண்ண முடியும். இல்லை வந்து பாண்ட்ஸ், அந்த ஷேர்ஸை வந்து ஃபிசிக்கலாக வந்து பேப்பர் ஒர்க்காகவும் நம்மளால் வாங்கிக்க முடியும். திஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம் இஸ் கால் டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம். அதாவது நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ஸை வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் புக்காக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனியினுடைய டாடா மோட்டர்ஸினுடைய ஷேர்ஸை நான் வாங்குறேன்னா டாடா மோட்டர்ஸினுடைய ஷேர்ஸ் இவ்வளோ வந்து நான் வாங்கி வச்சுக்கேன் அப்படின்னு எலக்ட்ரானிக்கலி எனக்கு வந்து ஒரு ஷேர் டாக்குமெண்ட் மாதிரி அந்த மாதிரியான வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகே, இப்போது நான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய கம்பெனிஸினுடைய செக்யூரிட்டிஸாக நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதற்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் அன் இன்வெஸ்டர் விஷஸ் டு பை ஆர் செல் எனி செக்யூரிட்டிஸ் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் அப்ரோச் எ ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் ஆர் சப் புரோக்கர் அண்ட் என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் வித் ஹிம். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து நான் செக்யூரிட்டிஸாக வாங்குறதோ விற்கிறதோ செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரை அப்ரோச் பண்ணோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்ட புரோக்கர்ஸை தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்க்கு நம்ம போகணும். The investor has to sign a broker-client agreement and a client registration form before placing an order to buy or sell securities. So இந்த இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா broker-client agreement இது எல்லாமே ஆன்லைன் தான். இது கூட வந்து மேனுவலாக வந்து கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான் இந்த broker-client agreement கூட. ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆன்லைனில் வந்து என்னோட செக்யூரிட்டிஸை நான் வாங்கணும் விற்கணும் உங்களுடைய brokerage தளத்தின் மூலமாக அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட். he has also provide certain other details. என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கிளைண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பேன் நம்பர், பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், இது வந்து மேண்டேட்டரி. ஓகேவா? இது வந்து டேக்ஸ் பர்பஸ்க்காக. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ். ஓகேவா? அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன், அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இந்தியனா இல்லை வந்து என்ஆர்ஐயா அதாவது ஃபாரினரா அப்படின்றத சொல்கிறது. அடுத்தது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, டெபாசிட்டரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, நேம் ஆஃப் எனி அதர் broker with whom register
ரெஜிஸ்டர், வேறு ஏதாவது புரோக்கர் மூலிமா வந்து இந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து இவங்க வாங்கிப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளையண்ட் கோட் நம்பர் இந்த கிளையண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். கிளையண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளையண்ட் கோட் நம்பர் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே கிளையண்ட் கோட் நம்பர்னு வந்துடும். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னே அந்த நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். த புரோக்கர் தென் ஓப்பன்ஸ் எ ட்ரேடிங் அக்கௌண்ட் இன் த நேம் ஆஃப் தி இன்வெஸ்டர். அப்புறம் புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டருடைய நேமில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா, next step, the investor has to open a demat account or beneficial owner account with a depository participant for holding and transferring securities in the demat form. இப்போ வந்து இப்போ ஸோ பேங்க் வந்து இந்த செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கக்கூடிய ஒரு புரோக்கராக வந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து அந்த இடத்துல நடக்கும். ஓகேவா, ஹி வில் ஆல்சோ ஹாவ் டு ஓப்பன் எ பேங்க் அக்கௌண்ட் ஃபார் கேஷ் ட்ரான்சாக்ஷன் இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ அந்த அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ்க்கான அக்கௌண்ட் அது. ஓகேவா, இப்போ நான் செக்யூரிட்டிஸை வாங்கணும் விற்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றத நான் வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, த இன்வெஸ்டர் தென் பிளேசஸ் அன் ஆர்டர் வித் தி புரோக்கர் டு பை ஆர் செல் ஷேர்ஸ். இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் பேங்க், அதாவது புரோக்கர் பேங்க் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய பேங்க் ஐடிக்குள்ளே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டிமேட் அக்கௌண்ட்குள்ளே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஷேர்ஸை இந்த குவான்டிட்டியில் வாங்கணும் அப்படின்னு அவங்க பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹேவ் டு பி கிவன் அபவுட் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் த ப்ரைஸ் அட் விச் த ஷேர் ஷுட் பி பாட் ஆர் சோல்டு. ஸோ அந்த இன்வெஸ்டர் வந்து எந்த கம்பெனியினுடைய ஷேரை வாங்கணும், எத்தனை ஷேர் வாங்கணும், எந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஃபீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, த புரோக்கர் வில் தென் கோ அஹெட் with the deal at the above mentioned price or the best price available. இப்போ broker என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் brokerக்கு போயிடும். ஆனால் அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ அந்த அக்கௌண்ட், அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் brokerக்கு போயிடும். அந்த broker என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரைஸில் என்ன இது இருக்குது, என்ன ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து brokerக்கு வந்து கிடைச்சிடும். an order confirmation slip is issued to the investor by the broker. in case அவங்க சொன்ன ப்ரைஸில் ஷேர்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷனுக்கான ஸ்லிப் வந்து அந்த இன்வெஸ்டருக்கு புரோக்கர் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேவா, த புரோக்கர் தென் வில் கோ ஆன்லைன் அண்ட் கனெக்ட் டு த மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மேட்ச் த ஷேர் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் அவைலபிள். ஸோ புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் போயிட்டு, அதாவது நீங்கள் சொல்கிற அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பை வந்து இன்வெஸ்டருக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் போயிட்டு மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி இவங்க சொன்ன அந்த ஷேர் அந்த ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா, அவைலபிளாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. when the shares can be bought or sold at the price mentioned, it will be communicated to the broker's terminal and the order will be executed electronically. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த புரோக்கர்ஸ் வந்து ஃபீட் பண்ணி இந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து இந்த ப்ரைஸில் இந்த குவான்டிட்டியில் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துல இன்கேஸ் அந்த ஷேர்ஸ் வந்து அவங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி, இன்ஃபர்மேஷன் படி கிடச்சிருச்சு அப்படின்னா புரோக்கர்ஸ்க்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் டெர்மினல் மூலிமா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும். ஓகேவா, அதாவது உங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அப்படின்னு, எலக்ட்ரானிக்கலி உங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. த புரோக்கர் வில் இஷ்யூ அ ட்ரேட் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் டு த இன்வெஸ்டர். அப்புறம் புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதாவது இவங்க சொன்ன அந்த ட்ரேடிங் வந்து நடந்துடுச்சு. ஓகேவா, பையிங் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவர் சொன்ன மாதிரி நடந்துட்டதுனால அதற்கான ட்ரேட் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை வந்து இன்வெஸ்டருக்கு வந்து அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் த ட்ரேட் ஹாஸ் பின் எக்ஸிக்யூட்டட் வித்தின் 24 hours த புரோக்கர் இஷ்யூஸ் எ கான்ட்ராக்ட் நோட். ஸோ அதாவது இன்வெஸ்டர் சொன்னது படி ஸோ கம்பெனியினுடைய ஷேர்ஸை வந்து இவ்வளோ குவான்டிட்டி, அதாவது 50 ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 500 rupeesக்கு வந்து வாங்க சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அவர் வந்து வாங்கிட்டாங்க.
புரோக்கர் வந்து வாங்கிட்டாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. திஸ் நோட் கண்டெய்ன்ஸ் டீடைல்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாட் ஆர் சோல்ட், த பிரைஸ், த டேட் அண்ட் த டைம் ஆஃப் டீல் அண்ட் த brokerage சார்ஜஸ். இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஷேர்ஸ் அதாவது ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்களா, விற்றுருக்குறாங்களா, எந்த கம்பெனி ஷேர்ஸ், அந்த ஷேரினுடைய ப்ரைஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எந்த டேட்டில் வந்து இந்த டீலிங் நடந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த brokerage பண்ணதுக்கான சார்ஜஸ், அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கான சார்ஜஸ், இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஆஸ் இட் இஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள் அண்ட் ஹெல்ப்ஸ் டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் கிளைம்ஸ் பிட்வீன் த இன்வெஸ்டர் அண்ட் த broker. இந்த கான்ட்ராக்ட் நோட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து கருதப்படுது. ஏதாவது புரோக்கருக்கும் இன்வெஸ்டருக்கும் ஏதாவது சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் நோட்டு தான் வந்து ஒரு சாட்சியாக வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. A unique order code number is assigned to each transaction by the stock exchange and is printed on the contract note. ஒரு யூனிக்கான தனித்துவமான ஒரு ஆர்டர் கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தரே வந்து ஒரு 4-5 கம்பெனியுடைய ஷேர்ஸை கூட வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டீலிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கோட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா. நவ் த இன்வெஸ்டர் ஹேஸ் டு டெலிவர் த ஷேர்ஸ் சோல்ட் ஆர் பே கேஷ் ஃபார் தி ஷேர் ஸ்பாட். திஸ் இஸ் கால்ட் தி பே இன் டே. இப்போ இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு டெலிவர் த ஷேர் சோல்ட். இப்போ சப்போஸ் அவர் ஷேர்ஸை விற்கிறாரு அப்படின்னா அந்த ஷேர்ஸை வந்து விற்றுட்டு அவருக்கு வந்து அது கேஷாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதை தான் வந்து பே இன் டே, ஒரே நாளில் வந்து ஷேர்ஸை விற்று பணத்தை எடுக்கிறது. கேஷ் இஸ் பெய்டு. இல்லை வந்து நான் ஷேர்ஸை வாங்குறனாலும் இமீடியட்டாக நான் அதுக்கான ஷேருக்கு வேல்யூக்கும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பேமெண்ட்டும் நடக்கும், அதே போல் நம்ம ஷேர்ஸை விற்றா அதுக்கான பேமெண்ட்டும் நமக்கும் திரும்ப வந்துடும், கேஷாக வந்துடும். ஸோ கேஷ் இஸ் பெய்டு ஆர் செக்யூரிட்டிஸ் ஆர் டெலிவர்டு இன் பே இன் டே விச் இஸ் பிஃபோர் தி T+2 டே. டி அப்படின்றது வந்து ட்ரேட் டே. என்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த டே ப்ளஸ் 2 days இந்த டீலிங் வந்து என்ன ஆகிடும், ஃபைனலைஸ் ஆகிடும். ஓகேவா. கேஷஸ் வந்து பே பண்ணுறதோ இல்லை கேஷ் வந்து நமக்கு வர்றதோ இது எல்லாமே வந்து T+2 days வந்து எடுத்துக்கும். செட்டில்மெண்ட்டுக்கும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கும். ட்ரேடிங் டே ப்ளஸ் 2 days வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். த செட்டில்மெண்ட் சைக்கிள் இஸ் T+2 day ஆன் ஏ ரோலிங் செட்டில்மெண்ட் பேசிஸ். ஸோ செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து ட்ரேடிங் டே ப்ளஸ் 2 days இதை வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வந்து அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆன் த T+2 day the exchange will deliver the share or make payment to the other broker. ஓகேவா. இப்போது இந்த ட்ரேட் ப்ளஸ் இந்த 2 day இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஷேர்ஸை வந்து புரோக்கருக்கு வந்து டெலிவர் பண்ணுறதோ இல்லை வந்து கேஷை விற்றாங்கன்னா அதுக்கான கேஷை அந்த புரோக்கருக்கு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெலிவர் பண்ணிடும். திஸ் இஸ் கால்டு பே அவுட் டே. இதை வந்து பே அவுட் டே அப்படின்னு சொல்கிறோம். பே இன் டே அப்படின்றது வந்து செக்யூரிட்டிஸை நம்ம வந்து வாங்கிறதுக்காக கொடுக்கப்படுகின்ற பணம். இதே சேல் பண்ணிட்டு வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் டே. ஓகேவா. த broker then has to make payment to the investor within 24 hours of the pay out day since he has already received payment from the exchange. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் செக்யூரிட்டிஸை சேல் பண்ணி அதற்கான கேஷை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, புரோக்கருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த புரோக்கருக்கு சென்ட் பண்ண அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த பேமெண்ட்டை வந்து அவர் வந்து செட்டில் பண்ணணும். அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து போயிடணும். இது வந்து அடுத்த ப்ராசஸ். த broker can make a delivery of shares in demat form directly to the investors demat account. இன்கேஸ் அவர் வந்து ஷேர்ஸாக வாங்கியிருக்கிறார் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்னுடைய டிமேட் அக்கௌண்ட்ல சோ அண்ட் சோ கம்பெனி இந்த குவான்டிட்டியில் இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். த இன்வெஸ்டர் ஹேஸ் டு கிவ் த டீடைல்ஸ் ஆஃப் ஹிஸ் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் டு டேக் டெலிவரி ஆஃப் செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி இன் ஹிஸ் பெனிஃபிஷியல் ஓனர் அக்கௌண்ட். இந்த
டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அப்படின்ற அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு தளமாக வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து the investor has to give details of demat account and instruct his depository participant to take delivery of securities directly in his beneficial owner account. இன்வெஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க கொடுத்த உடனே செக்யூரிட்டிஸ் டெலிவரி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கின அந்த டீட்டெயில்ஸ் மொத்தத்தையுமே வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அவங்க தட் இஸ் அந்த பெனிஃபிஷியல் ஓனர் அக்கௌண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அனுப்பி வச்சுருவாங்க. இன்கேஸ் அது கேஷ் அப்படின்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் வந்து அந்த கேஷை அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் இந்த ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங். ஓகேவா, ஸ்க்ரீன் பேஸில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் வந்து இந்த பேசிஸில் தான் வந்து நடக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.